சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்ற மறியல் போராட்டத்தில் ஏராளமான ஆசிரியர்கள் பங்கேற்றனர். தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த ஓராண்டிற்கும் மேலாக பல போராட்டங்கள் நடத்தியும் தமிழக அரசு கண்டுகொள்ளவில்லை என ஆசிரியர் கூட்டமைப்பினர் குற்றம் சாட்டியுள்ளனர். எங்களுடைய பென்ஷன் பழைய பென்ஷன் திட்டத்தை உடனடியாக கொடுக்கணும், ஊதிய முரண்பாடுகளை சரி செய்யணும், ஆசிரியர் தகுதி தேர்வை ரத்து பண்ணணும். இதை உடனடியாக இந்த அரசாங்கம் ஏற்கணும். இல்லைன்னா எங்களுடைய போராட்டம் மறியல் போராட்டமா, திரை நிரப்பும் போராட்டமா, தொடர் வேலைநிறுத்த போராட்டமா தொடரும். மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியம் மாத்திரம் இல்லாம தரப்படிகள் சொல்றோம், கல்விப்படிகள், பயணப்படிகள், வீட்டு வாடகைப்படி எல்லாமே மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையாக கொடுக்கணும்னு சொல்றோம். நாம பாத்தீங்கன்னாக்கா தேர்தல் காலத்துல வாக்குறுதி கொடுத்ததுதான் மத்திய அரசு ஊழியர்களுக்கு நாங்க இணையான ஊதியம் தரோம்னு சொல்லிட்டு தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தொகுப்பூதிய ஆசிரியர்களுக்கு பணியில் சேர்ந்த நாள் முதலமாக நாங்க காலமுறை ஊதியம் கொடுக்கறோம்னு சொன்னாங்க. ஆனா 2004, 2005 வேலைக்கு சேர்ந்த ஆசிரியர்களுக்கு இதுவரைக்கும் அவங்களுக்கு காலமுறை ஊதியம் கொடுக்கப்படல. அவங்க வேலைக்கு சேர்ந்து 10 வருஷம் ஆயிட்டது. அத காலமுறை ஊதியம்ன்றதும் கொடுக்காம அந்த வேலை செய்த நாட்களை வேலை நாட்களாகவும் கணக்கிடப்படாம இருக்கு. இது எங்களுடைய முக்கியமான கோரிக்கைகள். அடுத்தது பாத்தீங்கன்னா டெட் எக்ஸாம் இப்ப தகுதி தேர்வு நடத்துறேன்னு சொல்றாங்க. இப்ப தமிழக அரசு வழங்கிய அதே கல்வி தகுதியை தான் நாங்களும் பெற்றிருக்கோம், அதே பிஎட் தான் நாங்களும் படிச்சிருக்கிறோம். அப்ப இந்த டெட் எக்ஸாம் நம்ம என்னன்னாக்கா தள்ளுபடி செய்யணும்னு சொல்லியிருக்கிறோம். இதனைத் தொடர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை போலீசார் கைது செய்தனர்.